வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் வாயுலிங்கத்தை அடுத்து நமது குடியில் அமைந்துள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா குடிக்க மினரல் வாட்டர் குடிக்கலாம், பாட்டிலில் பிடிச்சின்னு போகலாம். இந்த சேவை முதல்ல தெரியுதுங்களா? தண்ணி கேனு போட்டு வச்சுருங்க. இது வந்து சூப்பு, நாங்களே சூப்பு காய்ச்சி வர பக்தர்களுக்கு மூட்டு வலி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறோம் பாருங்கள். இது சூப்பு. முடவாட்டுக்கால் கிழங்கோட 54 வகையான மூலிகைகளை போட்டு மூட்டு வலி சூப்பாக பக்தர்களுக்கு வழங்கின்னு வந்துன்னு இருக்கிறோம். இது 15 ஆண்டுகளாக செய்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு வலிக்குமேன்றதுக்காக மூட்டு வலி சூப்பு மட்டும் இல்லாமல் மூட்டு வலி தைலமும் வாங்குகிறாங்க பாருங்கள். மூட்டு வலி தைலம் வாங்கி முட்டியில் இடுப்பில் வாங்குகிறாங்க பாருங்கள். மூட்டு வலி தைலம் முட்டியில் இடுப்பில் கை காலில் எங்கெங்கே வலி இருதோ ஆண் பெண் இருபாலரும் வந்து வாங்கி தேய்ச்சின்னு வலி இல்லாமல் கிரிவலம் போயிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இது அண்ணாமலையாரின் பெயரால் நடக்கப்படும் சேவை. இது அண்ணாமலையாரின் திருப்பெயரால் நடத்தப்படும் சேவை. இந்த சேவைக்கு நாங்கள் 15 வருஷமாக செய்கிறோம். நீங்களும் வந்து கலந்துக்கலாம், உறுப்பினராகலாம், 4 பேர்கிட்ட இதை பற்றி சொல்லலாம். எனக்கு தேவையான புண்ணியெல்லாம் கிடைச்சிடுச்சு, உங்களுக்கும் கிடைக்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த காணொலியை போடுறேன். வாங்க சேர்ந்து செய்வோம். 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா 4 நல்லவங்க ஒன்றா கூண்டா தான் முடியும். ஆகவே உங்கள் எல்லாரையும் அழைக்கிறேன் அன்போடு. வாருங்கள், திருவண்ணாமலைக்கு கிரிவலப்பாதையில் தங்கி இந்த சேவையை முடிச்சுட்டு திருப்தியாக வீட்டுக்கு போங்க. எப்பவுமே இன்னொருத்தர் பலனடைய நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, உங்களோடு சேர்ந்து நாங்களும் செய்கிறோம், எங்களோடு சேர்ந்து நீங்களும் செய்யுங்க. அனைவருக்குமான சேவை இது, அவசியமான சேவை இது. கண்டிப்பாக கிரிவலம் வரவங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, பாத வலி, பாத எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த சேவை. நன்றி, வாழ்க.